நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் கூட வா, சுவையான பழங்களை சாப்பிடலாம். வெல்கம் டு நிலவோசை கதைகள். நான் உங்கள் கீர்த்தி அம்மா. கதைக்குள்ள போகலாமா? ஒரு ஊரில் ஒரு அழகான அடர்ந்த காடு இருந்துச்சான். அந்த காடு முழுக்க மரங்களில் பழங்கள் நிறைஞ்ச மரங்கள் அதிகமாக இருந்ததாம். அங்கே நிறைய விதவிதமான பறவைகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை பாசமான கிளியும் பாசாங்கு காகமும். அந்த அழகான காட்டுக்குள்ளே நிறைய சுவையான பழங்கள் இருந்த மரங்கள் இருந்ததாம். அதில் ஒரு அழகான கிளி இருந்ததாம். அந்த கிளி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கும். அது கூடவே நிறைய பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்து கிளையில் ஒரு காகமும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், அந்த கிளி அந்த பறவைகளெல்லாம் கூப்பிட்டுச்சான். அங்கே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் சுவையான மாம்பழங்கள் நிறைஞ்ச ஒரு மரம் இருக்குது. வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். ஆனால் இந்த மற்ற பறவைகள்லாம், நீ ஒன்றும் எங்களை கூப்பிட்டு போக தேவையில்லை, நீயே எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன், நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு மூஞ்சி காமிச்சிட்டாங்களாம். அந்த கிளிக்கு ரொம்ப சோகமாக போயிடுச்சான். அப்போது பக்கத்து கிளையில் இருந்த மைனா அதோட குஞ்சுகளுக்கு இறை தேடணுன்றதுக்காக மழைக்காலம் வேறு வரப்போகுது, என்னோடய குஞ்சுகளுக்கு நான் இறை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குருவிக்கிட்டேயும் புறாக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டுச்சான். குருவி என் குழந்தைங்கள கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, நான் போய் அவங்களுக்கு தானியங்கள் மட்டும் சேமிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த குருவி சொல்லிச்சான், நீ போய் மழைக்காலத்துக்காக முன்னாடியே சேர்த்து வச்சிருவேன், இப்போ நாங்களாம் சாப்பிட வேண்டாமா, நான்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து வேறு தோட்டத்துக்கு போயிடுச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கிளி சொல்லிச்சான், நீ ஏன்ப்பா கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தானியம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த மைனா என்ன பண்ணிச்சான், இல்லை நீ ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லை அப்படின்னு மூஞ்ச காமிச்சு விட்டுருச்சான். கிளி சோகமாக அதோட கூட்டுக்குள்ளே போச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த காகம் சொல்லிச்சான், இவங்க தான் உன்னெல்லாம் வெறுக்கிறாங்கல்ல, நீ எவ்வளோ நல்லவளாக இருந்தாலும் உன்னை வெறுக்க தானே செய்கிறாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டே இருக்க, வா நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், வா நம்ம போய் அவங்களோட கூட்டுக்குள்ளே இருக்க தானியத்தெல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு கெட்ட ஒரு எண்ணம் பிடிச்ச ஒரு ஐடியாவை கொடுத்துச்சான். ஆனால் அந்த கிளி சொல்லிச்சான், நான்லாம் அந்த மாதிரி எப்பயும் பண்ண மாட்டேன், நான் என்னை யாருக்கும் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் நேர்மையான வழியிலேயே இருந்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீயும் உன் நேர்மையை மட்டும் கடைபிடி அப்படின்னு சொல்லிச்சான். நீ இப்படி தான் பேசிகிட்டே இருப்ப, பேசிகிட்டே கடை அப்படின்னு அந்த காக்கா போய் அவங்களோட தானியங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். இதை பார்த்து அந்த கிளி இந்த காகத்துக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த தோட்டத்தில் போய் அந்த குருவியும் புறாவையும் கூப்பிட்டுச்சான். அதை பார்த்ததுமே குருவிக்கும் புறாக்கும் கோவம் வந்துருச்சான். நீ எதுக்கு இங்கே இங்கே எங்களுதும் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டியா அப்படின்னு கோவமாக கற்றுனாங்களாம். நீங்கள் என் கூட வாங்க, உங்கள் கூட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளி பறந்து போயிடுச்சான். எதுக்கு இவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவியும் புறாவும் பறந்து போய் பார்த்தாங்களாம். பார்த்தா அங்கே காகம் அதோட கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தானியங்களெல்லாம் எடுத்து திருடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். இதை பார்த்ததுமே அந்த குருவிக்கும் புறாக்கும் ரொம்ப கோவம் இந்த காகத்தை விரட்டி விட்டுட்டாங்களாம். அப்புறம் அந்த குருவி கிளியை பார்த்து, கிளி என்ன ரொம்ப சாரிண்ணே, நாங்களாம் உங்களை ஹெல்ப் பண்ணிட்டோம், நாங்களாம் இது வரைக்கும் உங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் இப்போ சொல்லி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். ப்ளீஸ் உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா நிலவோசை கதைகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி வரேன்.